ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் பை பீஸா. ஸோ ஒரு பை செஞ்சு அதில் பீஸாக்கான ஸ்டப்பிங்கை உள்ளே வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கீழே அடியில் உள்ளது பை, உள்ளே உள்ளது பீஸாக்கான ஸ்டப்பிங்கு. இந்த பை பீஸா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடியில் உள்ளது கடித்து சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே வந்து நல்லா ஜூஸியாக க்ரீமியாக அதே சமயத்தில் சீஸியாக இருக்கும். ஸோ நான் இந்த பை பீஸா வந்து சிக்கன் வச்சு செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து பன்னீர் கூட வச்சு செய்யலாம். சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்ட்டான அல்டிமேட்டான நல்லா சூப்பரான இந்த பை பீஸா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். புதுசாக இதை வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் நீங்களும் புதுசாக ஏதாவது டிஷ் வந்து ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து என்னோடய சிக்னேச்சர் டிஷ். ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சிக்கன் எடுத்துப்போம். சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் வந்து பன்னீர் கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இந்த சிக்கனை மேக்னேட் பண்ணுறதுக்காக இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, மிளகா பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து அந்த பை பீஸாவில் சிக்கன் போட்டு செய்கிறதுனால சிக்கன் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த பை பண்ணுறதுக்கு சேமியா எடுத்துக்கலாம். சேமியா வந்து நல்லா நைஸாக இந்த மாதிரி நைஸான சேமியாவாக இருக்கணும். இதை வந்து நீங்கள் நம்ம சாதாரண வாங்குகிற சேமியா கூட வாங்கிக்கலாம், கொஞ்சம் நைஸாக பார்த்து. அப்படி இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்டில் குனாஃபா சேமியான்னு கேட்டால் கூட கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கிக்கிங்க. இதில் நான் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவரோட சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு சால்ட்டு போட்டுக்கணும். சால்ட்டு போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து சேமியா உடையாமல் அந்த கார்ன்ஃப்ளவரோட இந்த சேமியா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ தண்ணி நிறைய ஊற்றாமல் கொஞ்சமாக ஊற்றி இதை முதல்ல இந்த சேமியாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த காரணத்துக்கு கொண்டும் நம்ம வந்து நல்லா அழுத்தி இதை வந்து பிசையக்கூடாது. சும்மா லைட்டாக இந்த சேமியா ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம இந்த கார்ன்ஃப்ளவரோட இந்த சேமியாவும் சேர்ந்து ஒட்டுற அளவுக்கு இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். இதை வந்து நம்ம நல்லா அழுத்தி பண்ணோன்னா அந்த சேமியா ஃபுல்லாக உடஞ்சி போய் மாவாட்டம் ஆகிடும். ஸோ அந்த மாவு பதம் இல்லாமல் நமக்கு இந்த சேமியா இந்த புல் தனித்தனியாக நிற்கணும். அதே சமயத்தில் நல்லா ஒட்டிக்கணும் ஒன்றுக்குள்ளே ஒன்று, அந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் தண்ணி இல்லைன்னா பால் கூட கொஞ்சம் தெளித்து செய்யலாம். உப்பு லைட்டாக போட்டிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு உப்பு கொஞ்சம் ஏதாவது ஸ்பைஸியாக இதில் ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கோங்க. ப்ளெயினாக அப்படியே வச்சா கூட நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். நான் ஏன் கையில் ஊற்றி இப்படி ஊற்றுறேன்னா நமக்கு அது கரெக்டாக அந்த அது சுற்றி ஊற்ற கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சேமியா வந்து ஸ்பூனால் ஊற்றினா ஒரே இடத்துல போய் அந்த எண்ணெய் படிஞ்சிடும். நம்ம அது ஒன்றுக்குள்ளே ஒன்று நம்ம சேர்த்து வந்து அதை மிக்ஸ் பண்ணும்போது சேமியா ஃபுல்லாக உடைய சான்சஸ் இருக்குது. அதுக்காக தான் நான் வந்து மாவும் சரி இந்த எண்ணெயும் சரி கையிலையே ஊற்றி உங்களுக்கு மெஷர்மெண்ட் காட்டுறேன். இந்த ஒட்டி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் உடச்சி விட்ருங்க. அவ்வளோதான். நல்லா அழுத்தி பிசையாமல் நான் இந்த மாதிரி ஒரு 2 விரலால் எப்படி பண்ணுறேன்னா அதே போல் பண்ணிக்கிங்க. போய் இந்த மாதிரி கிண்ணம் எடுத்துக்கோங்க. கிண்ணத்துள்ள கொஞ்சோண்டு நெய்யோ இல்லை எண்ணெயோ 2ல் ஏதாவது ஒன்று நல்லா ஊற்றி ஃபுல்லாக வந்து தடவி விட்ருங்க. கிண்ணம் உங்களாண்ட எந்த ஷேப்பில் இருந்தாலும் எடுத்துக்கலாம், பரவாயில்ல. ரவுண்டு இல்லை ஸ்கொயரு எந்த ஷேப்பில் உங்களாண்ட கிண்ணம் இருக்கோ அந்த ஷேப்பில் எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம
இந்த சேமியா வச்சு இந்த மாதிரி கிண்ணம் மட்டும் சுற்றி நல்லா அழுத்தி நெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா பறவையோடைய கூடு, அந்த மாதிரி அதை வந்து நல்லா இந்த மாதிரி அழுத்தி ஃபுல்லாக பண்ணணும். நிறைய அள்ளி வச்சிடாதீங்க. கரெக்டாக அந்த கிண்ணம் ஷேப்பு கரெக்டாக அந்த வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி வைங்க. நல்லா அழுத்தி விடணும். இதே போல் மற்ற கிண்ணத்துலேயே செஞ்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் நல்லா ஊற்றி விட்ருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த கிண்ணெல்லாம் இதில் வச்சு விட்ருலாம். அப்படியே ஃப்ரை ஆகி இந்த கிண்ணத்துலேருந்து தனியாக பிரிஞ்சு வரணும். ஸோ நம்ம அடியிலேருந்து நல்லா ஃப்ரை ஆகி அந்த பிரிய சமயத்தில் மேலேருந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி விட்டோம்னா நல்லா கிறிஸ்பி ஆகி தனியாக பிரிஞ்சு வரும். அந்த கிண்ணம் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். அது இந்த மாதிரி கரண்டி வச்சு மேலே இந்த மாதிரி போடுங்க. எண்ணெய் வந்து நமக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும். நல்லா கிறிஸ்பியானதும் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ நம்ம வந்து நிறைய எண்ணெய் இது குடிச்சிடுமோ, எண்ணெய் வந்து ஓவராக ஆகிடுமோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் சுட சுட எண்ணெய் எடுத்து போடும்போது உள்ளே இருந்து நல்லா இது கிறிஸ்பி ஆகிட்டே வரும். இந்த ப்ரௌன் ஆகுது பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இந்த கிண்ணியை விட்டு பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம வந்து இதை டச் பண்ணவே கூடாது. அப்படியே இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். சுட சுட தானாக பிரிஞ்சு வர்ற வரைக்கும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு வந்து இந்த நெட்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இதை இந்த மாதிரி தனியாக எடுத்தால் வரணும். இது பாருங்கள், தனியாக வருதா, சூப்பராக வருது பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் லைட்டாக நல்லா கிறிஸ்பி ஆகணும், நல்லா ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இப்படியே விட்டுருவோம். இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா இந்த கிண்ணிலேருந்து அது தானாக பிரிஞ்சு வந்துடும். இந்த வருதா, அழகாக வருது பாருங்கள். உடையாமல் பார்த்து கொஞ்சம் பொறுமையாக அவசரப்படாமல். வரலன்னா விட்டுருங்க. ஏன்னா நமக்கு வந்து அது வர்ற வரைக்கும், தானாக வர்ற வரைக்கும் நம்ம வந்து அது ரொம்ப வந்து ஓவராக இது பண்ணாமல் பொறுமையாக இதை எடுத்து விடணும். வந்துருச்சு, அவ்வளோதான். ஸோ இது அப்படியே ஃப்ரை ஆகட்டும். இதுலேயே இந்த பாருங்கள் கிறிஸ்பி ஆகுது பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரை ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடச்சிச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகணும்னா இந்த எண்ணெயை இதில் போட்டுகிட்டே இருந்தோம்னா இது சுட சுட எண்ணெய் வந்து இதில் விழ விழ நமக்கு மேலேயும் நல்லா ப்ரௌன் ஆகிடும். அவ்வளோதான், இதை எடுத்துடலாம். இதே போல் மற்றதும் நமக்கு ப்ரௌன் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான்.
இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க பேஸ் உள்ளே வைக்கிறதுக்கான ஸ்டெப்பிங் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் 3 கலரில் உள்ள குடமிளகா, அதாவது பெல் பெப்பர் எடுத்திருக்கேன். ஸோ ரெட்டு, எல்லோ, க்ரீனு, அதோட கொஞ்சோண்டு ஆனியனு, வெங்காயம் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். இதோட வந்து நான் சிக்கனு மசாலா தட்டி வச்சு இல்லையா, அது ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதில் போட்டுக்கலாம். இதோட சில்லி ஃப்ளாக்ஸு, காரம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி இதில் வந்து சிக்கனில் வந்து நம்ம காரம் போட்டிருக்கோம். அதோட ஒரிகினோ இதுவும் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இதை தவிர நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் போடுறதா இருந்தால் போடலாம். அதே போல் வேறு ஏதாவது வெஜிடபிள், கேரட்டு இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இப்படி இல்லைனா கார்ன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு விருப்பமான எந்த ஒரு காயாக இருந்தாலும் சரி நீங்கள் இதில் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம இதில் இந்த மாதிரி சீஸோட சீட் இல்லைனா நீங்கள் வந்து நார்மல் மொசரல்லா சீஸு இல்லை நார்மலாக எந்த சீஸ் வேணாலும் துருவி போட்டுக்கலாம். நான் வந்து இந்த சீட் வந்து என்னாண்ட இருந்துச்சு, அதால் நான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு சீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை போட்டுக்கோங்க. இது ஃபுல்லாக இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு சில்வர் கிண்ணிலையோ, அப்படி இல்லைன்னா உங்களான மோல்டு இருந்துச்சுன்னா கேக் மோல்டு, அதில் எதுலையாவது ஒன்று இதை வந்து போட்டுருங்க. இதுக்கு மேலேயே நம்ம இந்த மாதிரி சீஸ் வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு பேன் வச்சு, பேனுக்குள்ளே இந்த மாதிரி ஏதாவது வச்சுடுங்க, வளைய மாட்டோம். அதில் இந்த பவுலை இறக்கிட்டு இது மேலேருந்து நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு 3 நிமிஷம் சீஸ் நல்லா மெல்ட் ஆகி அந்த வெஜிடபிள்ஸோட மிங்கிள் ஆகிடும். அது வரைக்கும் இதை அப்படியே விட்டுருங்க. ஸோ நமக்கு சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி ஃபுல்லாக இது ஓரளவுக்கு காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். டொமேட்டோ சாஸு இதுக்குள்ளே கொஞ்சோண்டு போட்டு ஃபுல்லாக இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இது தவிர உங்களுக்கு மயோனோஸ் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ மயோனோஸ் வந்து பேன் பண்ணியிருக்கிறதுனால நான் அதை வந்து யூஸ் பண்ணல. ஃபுல்லாக இதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங்கை இதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணி விட்டுடலாம். ஸோ சூப்பரான ஒரு பை பீஸா நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ அருமையாக இருக்குது பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கீழே இது கடிச்சு சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாகவும், மேலே உள்ள வந்து நல்லா வந்து சீஸியாகவும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். என் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு இந்த பீஸா. ஸோ இது வந்து பை பீஸா. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது வந்துச்சா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரையும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.